ரொம்ப நம்ம நீங்க பார்த்துருக்க பெஸ்ட் மெல் பேசியிருக்குது. நான் இதான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மர்டர்ட் சோல் சஸ்பெக்ட். அந்த ஒரு கேமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இருக்கு. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போல் போட்டிருந்தேன். அந்த போல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேமையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஸோ எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்தது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சதுக்கு. நான் எதிர்பார்த்தது கால் ஆஃப் டியூட்டி இல்ல ஜஸ்ட் காஸ் 2 தான் நான் ஓட்டு அதிகமா இருக்கும்னு நெனச்சேன். பட் உண்மையாவே இந்த ஒரு கேம் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரி நரேட்டிவ் கேம ரிவ்யூவா கேட்டிருக்கீங்க. அதனாலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேமோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி, இந்த கேம நான் எப்படி விளையாண்டேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் காஸ் 2 விளையாண்டுட்டு தான் இந்த ஒரு கேம விளையாட ஆரம்பிச்சேன். ஸோ இந்த கேம நான் வாங்குனதுக்கு காரணம், நான் இதுக்கு முன்னாடி எல்ஏ நோயர் அந்த ஒரு கேம விளையாண்டுருந்தேன். அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த ஒரு கேமையுமே வாங்குனேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 1 1/2 ஹவர் விளையாண்டுருப்பேன். ஒரு 1 1/2 ஹவர் விளையாண்ட்டு பார்த்தா, இந்த கேம் எனக்கு குடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஏன்னா, எல்ஏ நோயரோட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இத மீட் பண்ணலன்னு வைங்களேன். நான் வச்சிருந்த எதிர்பார்ப்ப இது மீட் பண்ணல. ஸோ, இத அப்படியே நிறுத்திட்டு, நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, வேற கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டேன். அதுதான் பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா சன்ஸ் ஆஃப் டைமும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டி. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நான் விளையாண்டேன். இப்ப மீதி அது 2யும் முடிச்சுட்டு வேற விளையாடுறதுக்கு கேமே இல்ல அப்படிங்கிற சமயத்தில மறுபடியுமே இத கன்டின்யூ பண்ணேன். பட் மறுபடியும் நான் கன்டின்யூ பண்றப்ப, எனக்கு குடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரே ஒரு நாள் தான் நான் விளையாண்டேன். அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கேமுமே முடிச்சுட்டேன். பேசிக்கா இந்த கேமோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன ஸ்டோரி. குறைஞ்சது 6 மணி நேரத்தில முடிச்சிடலாம். நீங்க சைட் மிஷன்ல எதுவுமே போகாம இருந்தீங்கன்னா. அதேக்கு தகுந்தாப்புல ரேட்டுமே இந்த கேம பொறுத்தவரைக்கும் கம்மி தான். ஒரு ₹95 தான் இருந்தது ஆஃபர்ல வாங்குறப்ப. கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்ப நம்ம ரிவ்யூக்குள்ள போயிரலாம். இந்த கேமோட நெகட்டிவ் நான் சொல்லிர்றேன். ஏன்னா, நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த கேமோட நெகட்டிவ் அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த கேம் ப்ளே தான் நான் சொல்லுவேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்க ஒரு கோஸ்ட்டா விளையாடுவீங்க. அப்படி கோஸ்ட்டா விளையாடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள பொசஸ் பண்ண முடியும். ஆனா, அவங்கள டேக் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது மூலியமா உங்களோட டிடெக்டிவ் ஒர்க் தான் பண்ண வைக்க முடியும். பட் பொசஸ் பண்றது மூலியமா அவங்கள டேக் ஓவர் பண்ண முடிஞ்சதுன்னா, இன்னும் நெறைய கேம் ப்ளே மெக்கானிக்ஸ உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஆக்ஷன கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போயிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேம பொறுத்தவரைக்கும் 90% நம்ம ஸ்டெல்த்லயே தான் இந்த மொத்த கேமுமே மூவ் பண்ற மாரி இருக்கும். நீங்க ஸ்டெல்த்ல விளையாடாம இறங்கி அடிக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. அப்படி போனீங்கன்னா, இன்ஸ்டன்ட் டெத் அப்படிங்கிற மாரி தான் ஒரு கண்டிஷன் குடுத்துருப்பாங்கன்னு வைங்களேன். கேம் ப்ளே மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான எலமெண்ட்லாம் ஆட் பண்ணி குடுத்துருந்தாங்கன்னா, இந்த கேம ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னே சொல்லியிருப்பேன். பட் இப்ப நம்ம பாசிட்டிவ் சைடுக்குள்ள வருவோம். இந்த கேமோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லப்போனா ஸ்டோரி தான். ஒரு நார்மலான ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி. பில் கில்லர் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க எல்லா மீடியமையும் பார்த்தீங்கன்னா கொன்னுகிட்டு இருக்கான். மீடியம்னா யாருன்னா, ஒரு மனுஷங்க ஆவி கூட பேசுவாங்கல்ல. அந்த மனுஷங்கள கொன்னுகிட்டு இருக்கான். அந்த மனுஷங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த மீடியம்லாம் தேடி தேடி கொன்னுகிட்டு இருக்கான். அவன் யாரு? ஏன் இப்படி பண்றான்? அப்படிங்கிறத எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம்? அப்படிங்கிறது தான் இந்த கேமோட ஒரு ஸ்டோரியா இருக்கும். இந்த இந்த ஒரு கதைய பொறுத்தவரை நான் ஸ்டார்ட்டிங்ல பெருசா அட்டாச் ஆகவே கிடையாது. எனக்கு எப்ப இந்த கேம் புடிச்சது அப்டின்னா, ஸோ ஒரு கட்டத்தில நம்ம ஒரு மிஷன் விசாரிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டு இருப்பா. ஒரு ஆத்தோரமா மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பா. ஸோ அவ கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணி பெல்கில்ல பத்தி விசாரிக்க ட்ரை பண்ணுவோம். அந்த இடத்துல தான் எனக்கு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா புடிக்கவே ஆரம்பிச்சது. ஏன்னா, சூப்பரா இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு எமோஷனலாவே அது இருந்தது. இந்த கேமோட ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அந்த ஒரு காரணம் தான் நான் ஸ்டார்ட்டிங்ல அத அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். வேற ஒரு கேம்ல விளையாட போயிட்டேன். பட் ஒன்ஸ் இந்த ஸ்டோரி வந்து கிக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சோனே, இந்த கேம நிறுத்தவே தோணாது. அப்படியே டக்குன்னு முடிக்க தான் தோணுமே தவிர்த்து, இத விட்டுட்டு வேற எத விளையாடவே தோணாது. அந்த அளவுக்கு எங்கேஜிங்காவுமே இருக்கு. அதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டோரி தான். அதுவுமே இந்த கேமோட எண்டிங் வர அடுத்தடுத்து ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இப்படிலாம் நடக்குமான்னு. அந்த அளவுக்கான ஒரு ட்விஸ்ட்டோட இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரோனன். ஸோ அவன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வேர்ல்டுல இந்த உலகத்துல இறந்துருவான். ஆனா அவனால இந்த உலகத்த விட்டு முடியாது. ஹெவனுக்கோ, இல்ல ஹெல்லுக்கோ அது மாரி முடியாது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, அவன் முடிக்க வேண்டிய வேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்லயே ஒண்ணு இருக்கு. அத எப்போ அவன் செஞ்சு முடிக்கிறானோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்த விட்டு கிளம்பிடலாம் அப்டிங்கிற மாரியான ஒரு கண்டிஷன் இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த பெல் கில்லர விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த கேம் அப்டியே நார்மலா ஒரு ஸ்டோரியா எடுத்திருந்தாங்கன்னா, இந்த ஒரு பெல் கில்லர போலீஸே கண்டுபிடிச்சிருக்கலாம். அது மாரி எந்த ஒரு கேம் ப்ளேயும் வைக்காம, அந்த பெல் கில்லர இவனால தான் கண்டுபிடிக்க முடியும். இவனால தான் அந்த பெல் கில்லர தடுக்கவே முடியும்.
ஸோ அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த கேமோட எண்டிங்ல. கிட்டத்தட்ட மனுஷங்களால அத செஞ்சிருக்கவே முடியாது. இப்ப இந்த கேம் நீங்க விளையாண்டுருந்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். இல்லன்னா நான் ஓப்பனா சொல்லலாம். பட் இது ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கன்டெயின் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது இந்த கேமோட ஒரு ஓப்பன் வேர்ல்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ஷியலான ஒரு ஓப்பன் வேர்ல்டு தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, நம்ம விச்சர் 2 இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு டைப் ஆஃப் ஓப்பன் வேர்ல்டு தான் இது. ஒரு ரொம்ப 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 சின்ன மேப்பு. நீங்க இந்த கேம பொறுத்தவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னா, எந்த இடமா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஒரு 70 மீட்டருக்குள்ள தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்தே போற மாரி தான் இருக்கும். இல்ல ஓடி போற மாரி தான் இருக்குமே தவிர்த்து, இப்ப நம்ம கோஸ்ட் அப்படிங்கிறதுனால பெருசா எந்த ஒரு ஸ்பெஷல் பவருமே இருக்காது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். பட் அந்த விஷயங்கள்லாம் தான் இந்த கேம இன்னும் கிரவுண்டடாவும், இன்ட்ரஸ்டிங்காவுமே இருந்தது. நம்ம கோஸ்ட்டா இருந்தாலும் நம்ம ஒண்ணும் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்கா ஒண்ணும் போர்ட்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலான ஹியூமனோட வீக்கா தான் நம்மள போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. நான் நெறைய தடவ ஃபீல் பண்ணியிருந்தேன். ஒரு சில டைம்லாம் நம்ம ஹியூமனாவே இருந்திருந்தா கூட இந்த விஷயம்லாம் இன்னும் சீக்கிரம் செஞ்சிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி விஷயம் எனக்கு நல்லா இருந்தது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இந்த கேம் விளையாடுறீங்க அப்டின்னா, ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சு விளையாடாதீங்க. உங்களுக்கு இந்த கேம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். பிளஸ் ஸ்டோரி வைஸா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேம். ஏன்னா, ஒரு கிரைம் த்ரில்லருக்கே என்னென்னலாம் இருக்கணுமோ, அது எல்லா எலமென்ட்டுமே இருக்க ஒரு கேம். கண்டிப்பா சொல்றேன். இந்த கேமோட எண்டிங்க யாருமே கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கான ஒரு எண்டிங்க குடுத்துருப்பாங்க. பர்சனலா எனக்கு அது சுத்தமா கெஸ் பண்ணவே முடியல. இப்டி இருந்திருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம, இது ஏதோ ஒப்புக்கு சப்பானா வைக்காம, நம்ப முடியிற மாரி, ஏத்துக்கிற மாரி இருந்தது. இன்னமுமே ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். ஆனா ஸ்டோரியா பார்த்தாலுமே, இந்த கேமோட ஸ்டோரியுமே சின்னது தான். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள மொத்த ஸ்டோரியுமே சொல்லிர்லாம். ஸோ இந்த கேமோட ஸ்டோரி வேணும்னா, அப்படியே கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த கேமோட ஸ்டோரியுமே நான் போடுறேன். அவ்வளோதான் கைஸ். நீங்க இந்த கேம ட்ரை பண்ணீங்கன்னா, மறக்காம ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். ஒர்த் ஆஃப் மனி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க குடுக்கும். ஸோ நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.